வணக்கம் பிள்ளைகள். சரி, இன்றைக்கான கேள்வி என்னென்னா உங்களுக்கான நான் கேள்வியை முதலாவது சொல்லுவேன். பிறகு நீங்கள் எல்லோரும் உங்களபடியே சொல்லலாமா? சரி, என்ன கேள்விண்டா, உலகில் அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல், அதாவது தமிழ் நூல் எது? நான் கேட்குறாள் விடையே சொல்லலாமா? தம்பி சொல்லுங்க. திருக்குறள். திருக்குறள். தம்பி தெரியாது. திருக்குறள். தங்கச்சி திருக்குறள். 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 சரி, இதுக்குள்ள திருக்குறள் என்றது சரியென்றாக்கள் கையோதுங்க. ஓகே, ஒரு ஆளுக்கு மட்டும்தான் இந்த விட தெரியாது. அப்போ திருக்குறள் என்ற விட சரியான விட. சரி, அப்போ நாங்கள் அணியாட கேட்போம். என்னென்னா, திருக்குறளை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 5 விஷயம் சொல்லுவோம். திருக்குறளை முதலில் திருவள்ளுவர் இயற்றியுள்ளார். திருக்குறளில் 1330 குறட்பாக்கள் உள்ளன. திருக்குறளில் திருக்குறள் 33 அதிகாரங்களை கொண்டுள்ளது. எத்தனை? 133 அதிகாரங்கள். 133 அதிகாரங்களை கொண்டுள்ளது. ஓகே, அடுத்தது வேறு எவ்வளோ சொல்லி தந்தது? வேறு விஷயம் தெரியா? திருவள்ளுவரின் மறுபேர், திருக்குறளின் மறுபேர் வேறு யாருக்கு தெரியும் திருக்குறளை பற்றி? தம்பிக்கு தெரியாது. தம்பி, திருவள்ளுவரின் மறுபேர் தெரியாது. தெரியாது. தம்பிக்கு தெரியாது. திருக்குறளின் மறுபேர் தெரியாது. தெரியாது. ஓகே, அப்போ நாங்கள் நாளைக்கு வரைக்கும் எல்லா டைம் நான் என்ன கேட்பேன்னு சொன்னால், எல்லோரும் திருவள்ளுவர மறுபேர் 5, திருக்குறளின் மறுபேர் 5 சொல்லணும். சரியா? ஓகே சரி. சரி, நாங்கள் அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்வி என்னென்னு சொன்னால், பண்டாரவணியன் ஆட்சி புரிந்த இடம். வன்னி. தம்பி வன்னி. வன்னி. வன்னி என்றது சரியான விடை. ஓகே, கேட்டுக்கார எல்லாங்க இருக்கும். ஓகே தம்பி, அடங்காப்பேட்டு என்று வன்னியை ஏன் அழைத்தார்கள்? வீரம் சொரிந்த வரலாறு அல்லது அந்நிய ஆதிக்கங்களை அந்த மண் அடிபணிய மறுத்த தன்மையாக. ஓகே, யாருக்கு அடிபணிய மாட்டார்கள்? ஆங்கிலேயர். அதாவது வன்னியில் ஆட்சி செய்த மன்னர்கள் யாருக்கு அடிபணிய மாட்டார்கள்? ஆங்கிலேயர்களுக்கு. அந்நிய இனத்தோடு தெரியுமா? 3 பேர் சொல்லுங்க. அப்போ யாரை தெரியும் அந்நிய இனத்தவர்? அந்நிய இனத்தவர் ஆங்கிலேயர், ஒல்லாந்தர், பிரித்தானியர். கட்டுக்கா யாருங்க?